Which one of the following reactant will come in place of A and give a neutralization reaction அப்படின்னு சொல்றாங்களா? நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷனா என்ன? டக்குன்னு வந்து கனெக்ட் பண்ணுங்க. அதாவது ஒரு ஆசிடும் பேஸ், ஒரு ஆசிடான ஒரு காம்பவுண்டும் பேஸ் தன்மை கொண்ட காம்பவுண்ட், இது ரெண்டும் சேரும் போது தான் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சால்ட் பிளஸ் வந்து வாட்டர் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த சால்ட்டோட pH எடுத்து செக் பண்ணா அது கரெக்டா 7 இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உருவாகிற அந்த சால்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன, இங்க பாருங்களேன், என்ன சொல்லியிருக்கேன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து கொடுத்துருக்காங்க. கால்சியம் ஹைட்ராக்சைடு இந்த OH அப்படின்னு வந்தாவே அது பேஸ் ரைட்டா, அதனால பேஸை கொடுத்துருக்காங்க. அந்த ஏல என்னன்னா ஆசிட் ஒன்று வரணும். ஏன்னா ஆசிடும் பேஸ் சேரும் போது என்ன கிடைக்கும், சால்ட் கிடைக்கும். அந்த சால்ட் வந்து pH வேல்யூ 7 இருக்கனால அது நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். அப்ப ஆசிடை பார்க்கணும். 4 ஆப்ஷனுமே வந்து ஆசிடா கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன பண்ணணும், எந்த ஆசிட் வந்து கரெக்டா வரணும்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னொன்னு மறந்துடாதீங்க, நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்லமே என்னதான் நடக்கும்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நடக்கும். நல்லா கவனிங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இங்க HCl இருக்கா, அதே மாதிரி NaOH இருக்கா. இந்த H எதோட சேருதுன்னு பாருங்க. இந்த H எதோட சேருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற OH ஓட சேருது. இந்த Cl இருக்கு பாத்தீங்கன்னா அது எதோட சேருது, இந்த Naயோட சேருது. அதனாலதான் NaCl கிடைக்குது. அப்ப என்ன, டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குது ரைட்டா. டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த இடத்துல நடந்திருக்கு. என்ன சொல்லலாம்னா இந்த நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்ல என்னன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நடக்கும்னு அர்த்தம். அப்ப கண்டிப்பா இங்க என்ன ஆசிட் எடுக்கிறோமோ அது என்ன ஆகும்னா ஒன்னோட ஒன்று மாறி இருக்கணும். என்ன இருக்கு, CaOH இருக்கா, 2 இருக்கு. இப்ப ஏல என்ன வரும்னு பாருங்க, சல்பியூரிக் ஆசிடா, நைட்ரிக் ஆசிடா, ஹைட்ரோகுளோரிக் ஆசிடா, இல்ல அசிட்டிக் ஆசிடா. இந்த 4 ஆசிடுக்கும் கெமிக்கல் ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இங்க இருக்கு பாருங்க. அதாவது என்னன்னா சல்பியூரிக் ஆசிட் H2SO4, நைட்ரிக் ஆசிட் HNO3, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் HCl, அசிட்டிக் ஆசிட் CH3COOH அப்படின்னு சொல்றது. இப்ப CH3COOH தான் டெஃபினட்டா இந்த இடத்துல எடுக்க முடியாது. எடுத்தா வந்து என்னன்னா அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு வராது. அதனால என்ன, H2SO4 எடுக்க முடியாது. ஏன்னா SO4 இங்கிருந்து கிடையவே கிடையாது. மிச்சது என்ன, நைட்ரிக் ஆசிட். நைட்ரிக் ஆசிட் HNO3 வந்தது. இந்த HNO3 NO அப்படின்னு வந்து ஒண்ணுமே கிடையாது. அதனால அதையும் எடுக்க முடியாது. ஒன்லி என்னதான் HCl மட்டும் தான் எடுக்க முடியும். நீங்க HCl எடுத்துன்னு வச்சுக்கலாம், என்ன ஆகும் அப்படின்னா CaCl2 பிளஸ் வந்து H2O வந்து கரெக்டா வரும். எப்படி வரும்னா நல்லா கவனிங்க. இங்க இருக்கிற Ca இங்க இருக்கிற என்ன Cl கூட ஜாயின் ஆகி CaCl2 ஃபார்ம் பண்ணிடும். இங்க இருக்கிற OH இங்க இருக்கிற H ஓட ஜாயின் ஆகி என்ன வாட்டரை ப்ரொடியூஸ் பண்ணிடும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி தான் வரும், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் தான்.